இதே பீக்கங்காய் கூட்டு செய்ய போகிறோம். இப்படி இருக்குது பாருங்கள். இதை தோலை சீச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். பாசிப்பருப்பை லேசாக வறுத்துட்டு நல்லா லைட்டாக செவந்தோன்னே வாசனை வரும். அப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம். இந்த மாதிரி வறுத்துட்டு கூட்டு வச்சா கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையும் சூப்பராக இருக்கும், சீக்கிரம் கெடாது. கொஞ்சம் வறுத்துக்குவோம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நல்லா வறுபட்டுச்சு, ஒரு வாசனை வரும். வந்தோடனே தண்ணி ஊற்றிக்குவோம். இது நல்லா வேகட்டும். நம்ம பீக்கங்காயை கட் பண்ணிட்டு வந்துடுவோம். இது இப்படி தோல் சீச்சிட்டு கட் பண்ணலாம். இந்த மாதிரி சீச்சிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுக்க வேண்டாம், நல்லா தான் இருக்கும் சாப்பிட. பார்த்தீங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போம் எல்லாத்தையும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வட்டமாக நறுக்கிட்டு இப்படி நறுக்கினா கூட ஈஸியாக இருக்கும். இல்லைங்களா? இந்த தோலை நல்லா கழுவிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வச்சு வதக்கி துவையல் கூட அரைக்கலாம், நல்லாயிருக்கும். பீக்கங்காய் தோல்லாம் சீச்சாச்சு. இனி கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நைஸாக வெட்டி எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்குவோம். பாசிப்பருப்பை இந்த மாதிரி வறுத்துட்டு வேக வச்சுட்டு பீக்கங்காய் அதில் சேர்த்துருவோம். வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, பச்சை மிளகாய் ஒன்று எல்லாத்தையும் நைஸாக வெட்டி இந்த பீக்கங்காயோட வேக போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து வெங்காயம் தக்காளி பீக்கங்காய் எல்லாம் நல்லா வேகட்டும். வெந்து வத்துச்சுன்னா சரியாக வந்துடும். கடைசியில் உப்பு போட்டு தாளித்தோம்னா கூட்டு ரெடி ஆயிரும். இது நல்லா வேகட்டும். உப்பு சேர்த்துக்குவோம். கூட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்குவோம். கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம்,
கடைசியாக மல்லி இலை கொஞ்சம் தூக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குவோம். இது வீட்டு நெய், வீட்டில் காய்ச்சினது. சேர்த்துட்டு இறக்கணும்னா கூட்டு ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க எஸ்ஆர்பி சிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.